Hello guys, welcome to Tech Gratify. So இந்த வீடியோல நம்ம Corel Draw Zoom tool பத்தி தான் பார்க்க போறோம். and இந்த Zoom toolலே பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. So இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் பத்தியும் டீடைலா இந்த வீடியோல நம்ம பாப்போம். and அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம subscribe பண்ணுங்க. and கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். So வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So Zoom toolலே பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும் நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா Zoom tool and அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா Pan tool அப்படினு இருக்கும். So இதோட ஷார்ட்கட்ஸ் பாத்தீங்கன்னா Zoom toolக்கு Z and Pan toolக்கு H நீங்க உங்க கீபோர்ட்ல பிரஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிடும். So ஃபர்ஸ்ட் நான் Zoom tool செலக்ட் பண்றேன். சோ இதுல எப்படி நம்ம பார்க்கலாம். சோ இந்த Zoom tool நீங்க செலக்ட் பண்ணனே பாத்தீங்கன்னா மேல ப்ராப்பர்ட்டி பார்ல உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். சோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்ணி அதுக்கு கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க இந்த Zoom tool செலக்ட் பண்ணனே பாத்தீங்கன்னா எனக்கு மேல ப்ராப்பர்ட்டி பார்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு டிராப் டவுன் மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ இந்த டிராப் டவுன்ல கீழ பாத்தீங்கன்னா நிறைய அது இருக்கு. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. to fit to selected அந்த மாதிரி. சோ ஃபர்ஸ்ட் to fit பாத்தீங்கன்னா to fit அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ்ல எந்த ஆப்ஜெக்ட் இருக்கோ அந்த ஆப்ஜெக்ட்டை உங்களுக்கு ஸ்கிரீனுக்கு ஃபிட் ஆகுற மாதிரி உங்களுக்கு ஜூம் பண்ணி கொடுத்துரும். இப்போ இந்த பேஜ்ல ஒரே ஒரு ரெக்டாங்கிள் இருந்ததுனால அது மட்டும் வந்து ஸ்கிரீனுக்கு ஃபிட் ஆகுற மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபிட் ஆயிடுச்சு. சப்போஸ் வந்து இன்னும் 2-3 ஆப்ஜெக்ட்ஸ் இருந்ததுன்னா அது எல்லாமே சேர்த்து இந்த ஸ்கிரீன்ல ஃபிட் ஆகுற மாதிரி தான் நம்மளுக்கு ஜூம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு சர்க்கிளை எடுத்து இந்த சைடில் வந்து கிரியேட் பண்ணி நான் கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் Zoom tool செலக்ட் பண்ணி to fit அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு அந்த ஸ்க்ரீனில் இந்த ரெக்டாங்கிள் அண்ட் இந்த சர்க்கிள் ரெண்டுமே ஃபிட் ஆகுற மாதிரி தான் எனக்கு வந்து ஜூம் பண்ணும். ஸோ to fit அப்படின்னாலே வந்து அந்த பேஜில் எந்தெந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே இந்த ஸ்க்ரீனில் ஃபிட் ஆகுற மாதிரி உங்களுக்கு ஜூம் பண்ணி கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா to selected. ஸோ to selected அப்படின்னா செலக்ட் பண்ணுற ஆப்ஜெக்ட்டை மட்டும் ஜூம் பண்ணி காட்டுறது தான் இந்த to selected. ஸோ இப்போ பாருங்க, இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் பிக் டூலை வச்சு இந்த சர்க்கிளை தான் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இப்போ நான் to selected அப்படின்னு நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த சர்க்கிள் மட்டும் தான் ஜூம் ஆகும். இப்போ பாருங்க, பிக் டூலை யூஸ் பண்ணி நான் இந்த ரெக்டாங்கிள் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு Zoom டூலை வச்சு நான் வந்து to selected அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் மட்டும் எனக்கு வந்து ஜூம் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க பிக் டூலை வச்சு எந்த ஆப்ஜெக்ட் செலக்ஷன்ல இருக்கோ அதுக்கு மட்டும் இந்த to selected நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா to page. ஸோ to page என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம பேஜ்னு சொல்லுவோம். ஸோ to page கொடுத்தீங்கன்னா அந்த பேஜ் மட்டும் உங்களுக்கு வந்து ஃபிட் ஆகுற மாதிரி ஜூம் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா to width and to height. ஸோ width பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து ரைட் ஹேண்ட் சைடு வரை இருக்கிற அகலம் தான் நம்ம widthன்னு சொல்லுவோம். அண்ட் ஹைட் பாத்தீங்கன்னா டாப் டு பாட்டம் சொல்லுவோம். ஸோ to width கொடுத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு டு ரைட் ஹேண்ட் சைடு வரையும் உங்களுக்கு வந்து ஜூம் ஆகும். அதே மாதிரி to height அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் டு பாட்டம் மட்டும் ஃபிட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதே வந்து 10% கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஜூம்ல காட்டும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி டிராப் டவுனும் இல்லாம சைட்லயும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜூம் இன். இப்போ இந்த டிராப் டவுனுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஜூம் இன். ஸோ இந்த ஜூம் இன் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க எங்க இருந்தாலும் ஜஸ்ட் நீங்க வந்து இந்த ஜூம் இன் ஆப்ஷன் இப்படி கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து ஜூம் ஆகும். ஸோ திருப்பி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி ஜூம் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எத்தனை தடவை கிளிக் பண்ணுறீங்களோ அத்தனை தடவை ஜூம் ஆகும். அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஜூம் அவுட். ஸோ ஜூம் அவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஜூம் அவுட் ஆகும். ஸோ அந்த மாதிரி எத்தனை தடவை கிளிக் பண்ணிக்கிறீங்களோ அத்தனை தடவை உங்களுக்கு வந்து ஜூம் அவுட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா Zoom to selected. ஸோ இது ஒன்றும் இல்லை, செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட்டை நம்ம ஜூம் பண்ணுறது தான் இந்த Zoom to selected. அண்ட் அதே மாதிரி அது பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா Zoom to all objects. இது வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா to fit, அதே மாதிரி தான் இதுவும். இதுக்கு வந்து ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா F4. ஸோ நீங்கள் வந்து F4 கிளிக் பண்ணாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜில் இருக்கிற ஆப்ஜெக்ட் ஃபிட் ஆகுற மாதிரி ஜூம் ஆகிடும். ஸோ இதுவும் to fit ஆப்ஷனும் ஒரே மாதிரி தான். அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு ஜூம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா to page அண்ட் அதுக்கப்புறம் to width அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா to height. ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ட்ராப் டவுனில் பார்த்தாச்சு. அந்த width அண்ட் height அந்த பேஜ் இந்த மூணுத்தையுமே வந்து ஜூம் பண்ணுற ஆப்ஷன்ஸ் தான் இந்த 3 ஆப்ஷன்ஸ். ஸோ இதில் இருக்கிற பாதி ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ட்ராப் டவுன்லேயே வந்துடும். ஸோ நீங்கள் அந்த ட்ராப் டவுன்லேயே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த Zoom tool ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Pan tool. ஸோ இந்த Pan tool பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் சிம்பிளில் இருக்கும். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் Zoom toolல பார்த்தீங்கன்னா நீங்கள் Zoom tool செலக்ட் பண்ணி ஒன்று ஜூம் பண்ணுற மாதிரி இல்லை ஜூம் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த Pan tool எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஆப்ஜெக்ட்டை ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ராக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் இந்த ரெக்டாங்கிளில் இப்படி ட்ராக் பண்ணுறேன். இப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த பக்கமாக உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இதுக்கு தான் இந்த Pan tool வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து இந்த கார்னரில் இருக்கேன், நான் மேலே போகணும்னா நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணி மேலே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அந்த கார்னருக்கு போயிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி ட்ராக் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த Pan tool யூஸ் ஆகுது. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா Zoom toolல இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸும் ப்ராப்பர்ட்டி பாரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஜூம் ஆப்ஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் Zoom tool யூஸ் பண்ணலாம், இல்லை Pan tool யூஸ் பண்ணலாம், எதுனாலும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஜூம் பண்ணுறதுக்கு உங்கள் மவுஸையுமே யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த டூலையும் செலக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் பிக் டூலில் இருந்தாலே போதும். பிக் டூலில் இருக்கும்போது பிக் டூல் எந்த டூல் வேணாலும் நீங்கள் செலெக்ஷனில் இருந்துக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் எங்கே ஜூம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே உங்கள் ஆரோ அப்படி பிளேஸ் பண்ணி
ஜஸ்ட் உங்கள் மவுஸில் இருக்க அந்த ஸ்க்ரோல் பாரை அப்சைட் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜூம் ஆகும். இப்போ நான் வந்து இந்த கார்னரில் என்னோட மவுஸை வச்சு நான் வந்து அப்சைட் ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ ஸ்க்ரோல் பண்ணும்போது எனக்கு ஜூம் ஆகுது. அதே நான் வந்து டவுன் சைட் ஸ்க்ரோல் பண்ணேன் அப்படின்னா என்னோட மவுஸை வச்சு ஜூம் அவுட் ஆகும். இப்போ இந்த கார்னரில் நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஜூம் பண்ணுறேன். அதாவது என்னோட மவுஸில் ஸ்க்ரோல் பட்டனை நான் அப் சைட் ஸ்க்ரோல் பண்ணுறேன், ஜூம் ஆகும். டவுன் சைட் ஸ்க்ரோல் பண்ணால் எனக்கு வந்து ஜூம் அவுட் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் மவுஸ்லேயே வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த ஜூம் டூலில் மேலே இருக்க ஆப்ஷன் இல்லாமல் நீங்கள் ட்ராக் பண்ணியுமே ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இப்படி ஜஸ்ட் எனக்கு இந்த இடம் மட்டும் ஜூமில் வேணும் அப்படின்னு ட்ராக் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இடம் மட்டும் உங்களுக்கு ஜூமில் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணியும் ஜூம் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக நீங்கள் வந்து மவுஸ்லேயே யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப ரேராக வந்து இந்த ட்ராக் ஆப்ஷன் யூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த வீடியோவில் நம்ம ஜூம் டூல் எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் அந்த டூல் இல்லாமல் நம்ம எப்படி வந்து ஜூம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். அண்ட் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி நீங்கள் CorelDrawல பேசிக் டு அட்வான்ஸ் டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம ரியல் டைமில் எப்படி வந்து டிசைன்ஸை கிரியேட் பண்ணலாம் இந்த டூல்ஸ் எல்லாம் வச்சு அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் கிராஃபிக் டிசைனிங் ஃபீல்டில் என்டர் ஆக போகிறீங்க அண்ட் கிராஃபிக் டிசைன் சாஃப்ட்வேரான இல்லுஸ்ட்ரேட்டர், ஃபோட்டோஷாப், CorelDraw இதை பற்றி பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் நீங்கள் டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அதுக்கான செப்பரேட் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃப்ரீ ஹேண்ட் டூலை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஃப்ரீ ஹேண்ட் டூலே பார்த்தீங்கன்னா 7 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.